ஜெயதேவி ஜெயஸ் அன்பர்களுக்கு வணக்கம். உலகிலேயே மிக அதிசயமான ஒரு கோவிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அதிசயம் மட்டும் இல்லை, ரொம்பவே ஒரு விசித்திரமான கோவில் தான் இந்த கோவில். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி எது அப்படின்னா காலமாகிய நேரம் மட்டும்தான். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உடனே ஜாதகம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற பரிகாரத்தை செய்வோம். அதுக்கப்புறமும் அந்த பிரச்சனை தீரலைனா அருள்வாக்கு, மந்திரவாதி, மகான்கள், சித்தர்கள், இப்படி பல பேரை நாடி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நினைப்போம். அப்படியும் அந்த பிரச்சனை தீரலைனா அடுத்ததான் நம்ம தேடி போகிறது வாஸ்து, அதிர்ஷ்டக்கல், எந்திரம், தகடு, இப்படி யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே செய்து பார்ப்போம். இப்படி செய்தும் பிரச்சனை தீரலைனா கடைசியாக கடவுளே கதின்னு ஊர் ஊராக கோயில் கோயிலாக சுற்றுவோம். இதையெல்லாம் ஒரு விளையாட்டுக்காகவோ கேலிக்காகவோ சொல்ல கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் பல பேரோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பண்ணாத பூஜை இல்லை, ஆனாலும் பிரச்சனைகள் தீரவே இல்லை, இந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா, ஏன் நம்மளை மட்டும் இப்படி சோதிக்கிறான், அப்படி என்ன பாவம் செஞ்சுட்டேன், ஒருவேளை பாவமே செஞ்சிருந்தாலும் அந்த கடவுள் கருணை காட்டி மன்னிக்க கூடாதா, இப்படியெல்லாம் அழுது புலம்பி தவிக்கிறவங்களுக்கு ஒரு அதிசயமான அருமருந்து தான் இந்த கோவில். தெய்வங்களை சில பேர் நம்புவாங்க, ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, கடவுளே கிடையாது, எல்லாமே நாம் உருவாக்கினது, கடவுளுக்கே நாம தான் சாப்பாடு கொடுக்குறோம், அப்படி இருக்கும்போது நம்மளை எப்படி அது காப்பாற்றும், இந்த மாதிரி ரொம்ப விரக்தி அடைஞ்சு பேசுகிறவங்களும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, தன்னோட வறுமைக்காக கோயிலுக்குள்ளே நுழைஞ்சி கோயில் உண்டியில் உடைச்சி கோவில் சிலைகளையே தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்கெல்லாம் பேசுறது என்ன, சாமிக்கு தன்னையே காப்பாற்றிக்க முடியல, அது எப்படி மக்களை காப்பாற்றும், இந்த மாதிரி ரொம்ப ஏளனமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி ரொம்ப அனுபவசாலியாக இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள், முன் ஜென்மத்தில் யார் செஞ்ச பாவமோ இப்போ அந்த கர்ம வினை நம்மளை தாக்குது, யாரோட சாபமோ யாரோட வைத்தறிச்சலோ, இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கர்ம வினைகள் பாவங்கள் இதனால தான் நம்ம கஷ்டப்படுறது உண்மை அப்படின்னா, பூர்வ ஜென்ம பாவங்கள் தீர்றதுக்கு தானே புண்ணிய ஸ்தலங்கள் போகிறோம், செய்த கர்மா விலகத்தானே அவன் சேவடி தொழுதோம், விதியின் உக்ரம் குறையத்தானே உச்சிமலை ஏறினோம், இதையெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும்னா எதுக்கு காசு செலவு பண்ணணும், ஊர் ஊராக அலையணும், காடு மேடெல்லாம் சுற்றணும், எதுக்காக, எல்லாமே ஒரு விடிவு காலத்தை தேடி தான். இந்த கோவிலுக்குள்ளே வந்தவங்களுக்கு அந்த விடிவு காலம் கண்டிப்பாக இருக்குது. பகல்னு இருந்தால் இரவுன்னு ஒன்று வந்து தான் ஆகணும், மேடு இருந்தால் பள்ளன்னு ஒன்று இருந்து தானே ஆகணும், ஒரு கெட்டது நடக்குதுன்னா ஒரு நல்லதும் நடந்தே ஆகணும். அதே போல தான் கஷ்டங்களை கொடுக்குற கடவுள் அதிலிருந்து விடுபடுறதுக்கான வழியும் கொடுத்துருப்பாரு, நாம தான் அதை தேடி போகணும். அப்படி ஒரு தேடலில் கிடைச்சது தான் இந்த நேரக்கோவில் ஸ்ரீ காலதேவி. அப்படி என்ன இருக்குது இந்த கோவிலில், கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி இங்கே இருக்க காலதேவி அம்மனுக்கு இருக்குது. நேரமே உலக மகா சக்தி, நல்ல நேரம் கெட்ட நேரம் இந்த ரெண்டும் தான் இந்த உலகையே ஆளுகின்ற மாபெரும் சக்திகள். இந்த மாபெரும் சக்திகளான நேரத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சு தன் இஷ்டம் போல் இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தான் காலஸ்திரீ என்று அழைக்கப்படும் ஸ்ரீ காலதேவி அம்மன். இந்த காலதேவி அம்மனோட சம்மதம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வ சக்தியும் இயங்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த கோவில் மதுரையில் இருக்குது. மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா சில்லார்பட்டி போஸ்ட். அதாவது மதுரையிலிருந்து ராஜபாளையம் போகிற வழியில், மதுரையிலிருந்து 48 கிலோமீட்டர் தூரத்தில் சுப்லாபுரம் என்ற ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த அதிசய கோவில் இருக்குது. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் மர்மமாகவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்குது. பொதுவாக எல்லா கோவிலும் பகலில் நடத்திருந்து இரவில் சாத்துறது தான் வழக்கம். ஆனால் இந்த நேர கோவிலில் மாலை 6 மணிக்கு மேலே, அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நடை திறக்கப்படுகிறது. விடிய விடிய பக்தர்கள் தரிசனத்திற்கு பிறகு காலை 6 மணிக்கு, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பே நடை சாத்தப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு வழக்கம் உலகத்திலே வேற எந்த கோவில்லையும் கிடையாது. நேரம் சரியில்லாதவங்க 3 அமாவாசையும் 3 பௌர்ணமியும் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு வந்தாவே நம்ம கஷ்டங்கள் எல்லாமே பஞ்சா பறந்துடும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே தரிசன முறையுமே சற்று மாறுதலாக தான் இருக்குது. முதல்ல கோவிலை வலதுபுறமாக 11 முறையும் இடதுபுறமாக 11 முறையும் சுற்றிட்டு, அதுக்கப்புறம் கருவறைக்கு முன்னாடி இருக்க காலச்சக்கரத்தில் 11 வினாடிகள் நின்று நம்ம கண்களை மூடிக்காம அந்த தேவியை நேருக்கு நேராக பார்த்து நம்மளோட கோரிக்கைகளை சொல்லும்போது நம்மளுடைய கெட்ட நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், நல்ல நேரம் வேகமாக வந்து சேரும். இதுதான் அந்த தேவியோட, அந்த கோவிலோட சிறப்பு. இந்த காலதேவியை வணங்குறதுக்கான உகந்த நாட்கள்னு பார்த்தா வெள்ளி, சனி, ஞாயிறு, செவ்வாய் இந்த கிழமைகளில் வர சொல்கிறாங்க. அமாவாசை பௌர்ணமி ஆகிய இந்த 2 தினங்கள்லையும் காலதேவியோட காலச்சக்கரம் முழு வேகத்தில் இயங்குறதுனால இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தரிசிப்பது மிகவும் விசேஷம். குறைகள் சீக்கிரம் தீரும், விரைவில் வளம் பெருகும். நேரம் சரியில்லாதவங்க மட்டும்தான் இந்த கோவிலுக்கு போகணுமா அப்படின்லாம் கிடையாது, எல்லாருமே போகலாம். ஆனால் இதை எல்லாருமே நம்புவாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். சில பேர் சொல்லுவாங்க நேரமாவது ஒன்றாவது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளோட கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்தாலே போதும், காலம் நம்ம காலடியிலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே நல்ல நேரம் இருக்க வரைக்கும் தான். கெட்ட நேரம் ஆரம்பிச்சதுனாவே போதும்,
பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிற அளவுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், தீராத நோயாக இருக்கலாம், உயிர் சேதமாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு கவலையினால, கஷ்டத்தினால இது எல்லாத்துக்கும் காரணம் நேரம் தான் அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு அவங்களோட நிலைமை வந்துடும். இதுதான் அந்த கெட்ட நேரத்தோட சக்தி. இதை உணர்ந்து இந்த காலதேவி கோவிலுக்கு வந்து நம்பிக்கையோட கோரிக்கை வச்ச அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல நேரமான எதிர்காலத்தை கொடுத்துருக்காங்க. இந்த காலதேவியை நம்பி வணங்குறதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, நாம் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்போம். பல வருஷமாக நினச்சிட்டு இருப்போம், ஆனால் போக முடியாது. ஆனால் நினச்சி கூட பார்க்காத ஒரு கோவிலுக்கு திடீர்னு போவோம். இதுதான் நேர காலன்றது. இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்போம், வாங்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கணும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் திடீர்னு வாங்கிடுவோம். ஏன்னா அந்த பொருள் அந்த நேரத்துக்கு நம்ம கையில் கிடைக்கணும்னு இருக்குது, அதனால தான் அது கிடைச்சிருக்கு. இதே மாதிரி தான் இந்த காலக்கோவிலுக்கு எல்லாராலையும் வந்துட முடியாது. இந்த காலதேவி யாரோட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இங்கே வர முடியும்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த கோவிலில் இந்த காலதேவிக்கு அபிஷேகம் பண்ணுற நெய் தராங்க. அந்த நெய் கூடவே காலதேவி அம்மனோட இந்த படமும் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே தராங்க. நமக்கு தேவையானதை விருப்பப்பட்டதை வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த நெய்யும் அந்த படமும் வாங்கிட்டு வந்து அந்த காலதேவி படத்தை நம்ம பூஜை அறையில் வச்சு அந்த படத்துக்கு முன்னால் புதிய அகல் விளக்கு 2 வைக்கணும். தொடர்ந்து 3 நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அந்த அகல் விளக்கு ஏற்றணும். மொத்தம் 6 விளக்கு வாங்கி 3 நாளைக்கும் 2 விளக்கு ஏற்றணும். இப்படி செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்க கெட்ட நேரன்ற இருள் விலகும், நல்ல நேரம் பிரகாசமாகும். இருள் விலகிட்டாலே போதும், லட்சுமி குடியேறிடுவா, செல்வமும் சந்தோஷமும் தானாக பெருகும். இதே மாதிரி தீர்த்தம் கொடுக்குறாங்க. அது கூட கோமியமும் பன்னீரும் கலந்து வீட்டை சுற்றியும் 4 மூலையிலையும் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா அறைகள்லையும் தெளிக்க சொல்கிறாங்க. இதை ஒரு முறை செஞ்சால் மட்டும் போதும். அதே மாதிரி அங்கே வாங்கிட்டு வர குங்குமம் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்டில் நாம் மட்டும்தான் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் இருக்க இந்த உருவம் தான் காலதேவியோட உருவம். இது கூட ஒரு சின்ன படமும் கொடுத்தாங்க. அது எப்பவும் நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம். நாம் ஒரு கோவிலுக்கு போகணும், அங்கே போனால் நம்ம கேட்டது உடனே கிடைக்குது, ரொம்ப சீக்கிரமாகவே அருள் புரியுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு போவோம். ஆனால் நமக்கு மட்டும் அது நடக்காது. அப்படி இருக்கவங்க முதல்ல இந்த காலதேவி கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போகும்போது எந்த கோவிலுக்கு போனாலும் அவங்களோட பரிபூர்ண அருள் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நான் வீடியோ போடுறதுக்காக மட்டும் இந்த கோவிலுக்கு போகலை, என்னோட நேரமும் கொஞ்சம் தாறுமாறாக தான் கிடக்குது, அதை மாற்றிக்கிறதுக்காக தான் போயிருந்தேன். இந்த கோவிலோட மகிமை பற்றி கட்டுரைக்கு முடிவுரை சொல்கிற மாதிரி ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கோவிலில் உள்ள கலாச்சாரம் அதீத சக்தி வாய்ந்தது, தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை பெற்றது. இங்கு உள்ள காலச்சக்கரத்தில் நின்று காலதேவியை தரிசிக்கும் போது மட்டுமே கெட்டது நல்லதாக மாறும், பிரச்சனைகள் குறையும், வெற்றி உண்டாகும். வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் கஷ்டத்தையே வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு டைம் முயற்சி பண்ணி இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி வீடியோவை முடிக்கிறதுக்காக நான் சொல்லுவேன், ஆனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.